பேரவையில் முதலமைச்சர் மற்றும் இபிஎஸ் ஆகியோரிடையே காரசார வாதம் விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய செய்தி முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. முன்னதாக சட்டப்பேரவை கூடியது. நிதி வழங்குவதில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார். நிதி விவகாரத்தில் திமுக எம்பிக்கள் 39 பேரும் விட்டு பேச வேண்டியதுதான் ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். தொடர்ந்து நாடாளுமன்றத்தை குரல் எழுப்பி தான் இருக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கிற போது நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்களும் நிதித்துறையுடைய செயலாளர் அவர்களும் நேரடியாக சென்று இதை வலியுறுத்தி வற்புறுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இது வேண்டும் என்ற திட்டமிட்டு எதிர்க்கட்சியாக தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி இந்த ஆட்சி இப்படி சோகத்திற்கும் இப்படிப்பட்ட கொடுமைக்கு ஆளாக வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு ஓர வஞ்சனையோடு இன்றைக்கு ஒன்றிய அரசு செய்து கொண்டிருக்கிற தவிர வேற அல்ல. ஆகவேதான் நம்முடைய நிதித்துறை அமைச்சர் அவர்கள் நிதி அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இப்பொழுது அக்கறையோடு பேசக்கூடியவர்கள் நீங்களும் குரல் கொடுங்கள் என்றுதான் கேட்டிருக்கிறார், தவிர வேற எந்த நோக்கத்தோடும் அல்ல.